So welcome back to Quantum Yogi where Yogi talks. So last வீடியோல பார்த்தோம்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி நெவில் கடாட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கிட்டத்தட்ட லிட்ரலாக 10 to 15 இயர்ஸ் மெடிடேஷனில் ஒரு 15 இயர்ஸ் ஆயிருக்கேன் நான். ஸோ ரொம்ப யோசிச்சு எப்படி இது மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நிறைய நான் யோசிச்சுட்டு ஃபைனலி ஐ கேம் அப் வித் அன் ஈக்குவேஷன். பிகாஸ் எனக்கு வந்து எப்படி நம்மளால வந்து சில விஷயங்கள் நம்ப முடியாது இல்லை, ஏன்னா நம்ம வந்து மைண்ட்ல தான் நம்ம எல்லாமே இயங்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது மைண்டுக்கு வந்து சாலிடா இந்த 5 சென்சஸ் மூலமா ப்ரூஃப் வேணும், அப்பதான் மைண்ட் நம்பும். நம்ம என்னதான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்னென்னலாம் நான் டிசைன் பண்ணாலும் கண்ணை மூடி திறந்து பார்க்கும்போது நம்ம ரியாலிட்டியை பார்க்குறோம். ஸோ ரியாலிட்டியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள நம்ம நினைச்சது வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் உள்ள நினைச்சதும் வெளியில் இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலா கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம மைண்டை பைபாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் மைண்ட் அவ்வளவு சீக்கிரம் பைபாஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகுற அந்த இடத்துல தான். நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி நல்லா சந்தோஷமா அப்பா எனக்கு கிடைச்சிருச்சுன்னு கண்ண மூடி பார்ப்பாங்க, கடைசியில் பார்த்தா அங்கே ஒண்ணுமே இருக்காது. ஸோ இட் லீட் டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இது சம்மந்தப்பட்டு நிறைய யோசிச்சுட்டு ஃபைனலி கேம் அப் வித் an equation. புரியுதுங்களா? அந்த ஈக்குவேஷன் மூலமாக டெஃபினட்டா யூ குட் ஏபிள் டு அச்சீவ் சம்திங். சரிங்களா? ஸோ the ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் M ஈக்குவல் டு intention I into observation O divided by resistance R. நல்லா பார்த்துங்க. அப்ப M equal to I into O divided by R. அப்படின்னா M for manifestation, I for intention and O for observation divided by R for resistance. ஸோ இதோடைய பிரேக் டவுனை நான் சொல்லிடுறேன். M for manifestation உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு லைஃப்ல என்ன வேணுங்கிறத டிட்டர்மின் பண்ணிக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபார் இன்டென்ஷன். இன்டென்ஷன் என்ன அர்த்தம்? நீங்க எது வேணுமோ அது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்டென்ஷன் ஹஸ் டு பி வெரி கிளியர் ஆன் வாட் யூ வாண்ட். இப்போ வந்து உங்களுக்கு சம்திங் உங்க லைஃப்ல ஏதோ ஒன்று தேவைப்படுது, மணி தேவைப்படுது, வாட் எவர் இட் மே பி. அப்போ வாட் இஸ் தி எக்ஸாக்ட் குவான்டிட்டி அப்படின்றத நீங்க இன்டென்ஷன் தெளிவுபடுத்துங்க. மேக் ஷூர் தட் யுவர் இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி கரெக்ட். ஸோ when your intention is very very right, ஆட்டோமேட்டிக்கலா பாத்தீங்கன்னா அந்த இன்டென்ஷன் மட்டும் தான் அங்க இருக்கணும். நீங்க வந்து இது கூடியோ குறையோ அது டக்குன்னு மைண்ட் மாற ஆரம்பிக்கும். அப்ப இன்டென்ஷன் எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டென்ஷன் ஹஸ் டு பி வெரி ஷார்ப். இதுதான், இது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அதை நினைக்கிறீங்க அது சம்பந்தப்பட்டு. ஸோ த மோர் யூ திங்க் அபவுட் தட் பர்டிகுலர் இன்டென்ஷன், த மோர் இன்டென்ஷன் பிகம்ஸ் மேக்னெட்டிக் ஃபீலா மாறுது. அது மூலமா இட் ஸ்டார்ட் டு அட்ராக்ட் எவ்ரிதிங். ஸோ நான் காலையில நல்லா உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை கவனிச்சுட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டைமிங் அண்ட் எவ்ரிதிங். அது எப்போ வேணா நடக்கலாம், நடக்காம போகலாம். பட் இந்த இன்டென்ஷன் வந்து அப்சர்வேஷனோட நீங்க பண்ணும் பொழுது the more you observe towards that, then it's going to benefit a lot. சரி, இது ரெண்டுமே பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு ஒன்று இருக்கு, இட்ஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். அதான் நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். டிவைடட் பை R is equal to resistance. இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் அண்ட் மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ். அப்போ நீங்க ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிட்டு தென் யுவர் ப்ரொசீடிங் பண்ண 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 அதுக்கான ஃபெயிலியர்ஸ் வரும், டிசப்பாயின்மெண்ட் வரும். அது ஃபெயிலியர்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ல இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க கான்ஃபிடென்ட் இல்ல, அது மேல 100% நம்பிக்கை இல்லைன்னா வெளி உலகம் அது வந்து நெகட்டிவா கொண்டும். சம்டைம்ஸ் நீங்க கான்ஃபிடென்டா இருந்தாலும் வெளியில ஃபெயிலியர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அச்சீவ் பண்ற டைம்ல நீங்க அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மைண்ட் என்ன சொல்லும், இதெல்லாம் போய் இதெல்லாம் நடக்காது, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், ஸோ ஒய் ஆர் யூ வேஸ்டிங் டைம், அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும். ரெண்டாவது, ஆப்வியஸா நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு வெளியில வந்து அதை பத்தி யோசிக்கும் போது, அது நிகழ்வுக்காக நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க அதுக்கு முயற்சி பண்ணும்போது அது தோத்து போகும்போது உங்க டிசப்பாயின்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபீல் இருக்கு ஐயா, அது ஒரு வகையான வந்து ஒரு சோகம், ஒரு ஒரு கலந்த ஒரு நிறைய இருக்கும். அது நெகட்டிவ் எனர்ஜி. ஏன் நெகட்டிவ்னா, பிகாஸ் இட்ஸ் ட்ரெயின் அப் யுவர் எனர்ஜி. ஏன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். த மோர் எனர்ஜி யூ ஹேவ், த கரெக்ட் இன்டென்ஷன் யூ ஹேவ்னா த டைம் பீரியட் வில் பி லெஸ். டைம் ஃபேக்டர் நான் அடுத்து வர்றேன். பட் அந்த எனர்ஜிங்கிற ஒரு பிராணா, அதுதான் நம்ம யோகிக் சைட்ஸ்ல பிராணான்னு சொல்லுவோம். அந்த பிராணா வந்து இந்த டிசப்பாயின்மெண்ட் மூலமாக உங்க மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்றதுனால அது எமோஷன்ஸ் மூலமா ஒருவேளை நம்ம பண்றது தப்போ இல்லை இதெல்லாம் பொய்யோ அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இட் ட்ரெயின்ஸ் யுவர் செல்ஃப். அப்ப எனர்ஜி ட்ரெயின் ஆக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்டென்ஷனும் காலியாயிரும், உங்களுடைய அப்சர்வேஷனும் காலி ஆயிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால உங்க இன்டென்ஷன் அண்ட் அப்சர்வேஷன்ஸை கம்ப்ளீட்டா காலி பண்ண முடியும். அப்ப ரெண்டுமே காலி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்டேஷன் கான். ஸோ இந்த இன்டென்ஷனுக்கு ஒரு 5 மார்க் நம்ம வைக்கணும்னு வச்சுங்க.
then you have resistance or 5 mark divided by observation ஒரு 5 mark divided by resistance ஒரு 10 mark நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா so when I into O அப்படின்னு போட்டீங்கன்னா 25 divided by 10 வருது so உங்க probability equal to 2.5 which is very very less so இப்போ அதே வந்து 5 into 5 அப்படி நம்ம போட்டோம்னா இப்போ வந்து இதுக்கு ஒரு 5 இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு 10 out of 10 வைங்க 10 into 10 so intention 10 observation 10 divided by resistance 1 ன்னு வச்சுங்க ரொம்ப least resistance இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் so 10 into 10 100 divided by 1 equal to 100 so you have a 100% chance that your manifestation will be into reality so the more intention oda intensity oda இருக்கீங்க the more you think about that observation in a positive note என்னானாலும் சரி it will happen அப்படின்ற ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறா அப்சர்வேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இன்டென்ஷனுங்கிறது உறுதி எனக்கு இது தேவை வேணே கண்டிப்பா எனக்கு வேணும்னு அதை நினைச்சு ஸ்ட்ராங்கா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் ஹேப்பன் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்றதுதான் ட்ரிக்கே இருக்கு the more resistance the more manifestation will not occur the less resistance it is that the manifestation will occur so finally I just gave you the formula which is called as intention into observation divided by resistance which is equal to manifestation so the positive outcomes are intention is a positive ingredient வச்சுங்க then observation is a positive one and resistance is a negative one ஸோ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸுங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி நெகட்டிவ் தாட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க தப்பு பண்றீங்க நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் இல்ல நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஸோ அந்த எமோஷன்ஸ் உங்களுடைய இன்டென்ஷனையும் அப்சர்வேஷனையும் அது வந்து தாக்காம இருக்கு உங்க தாட்ஸ் அந்த இன்டென்ஷனையும் அப்சர்வேஷனையும் தாக்காம இருக்கக்கூடிய சூழலை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வரும்போது எல்லாமே நீங்க உங்க மனசை வந்து இல்ல அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் திங்கிங் பீப்பிள் சே தட் திங்க் பாசிட்டிவ் எதுக்கு சொல்றாங்க இந்த ட்ரிக் வேற ஒண்ணுமே இல்லை ஸோ இதை பண்ணாங்களா ஆட்டோமேட்டிக்கா கெட் மேனிஃபெஸ்டேஷன் பட் இது யோகிக் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை சித்தர்கள் வந்து ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணாங்க நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய சித்தர்களை பத்தி கேள்விப்படும் போது ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே அச்சீவ் பண்ணுவாங்க பட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க ஸோ இதே ஃபார்முலா தான் அச்சீவ் பண்ணாங்க பட் ஆனால் அவங்க சில டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணாங்க அந்த டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்ல வந்து எப்படி இன்டென்ஷனை அதிகமாக்குறது எப்படி அப்சர்வேஷன் அதிகமாக்குறது எப்படி ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ ஸ்டே டியூன் and this is quantum yogi where spirituality meets science so I have given the formula equation for manifestation and this is what it is so ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க and இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் just share it to your friends this a very useful video ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to see how to amplify your intention and observation and how to reduce your resistance through yogic techniques thank you